அடுத்த டாபிக் என்னன்னா டிரான்சென்டலிசம் இன் அமெரிக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிரான்சென்டலிசம் அப்படின்னா எங்கே இருந்துச்சுன்னா எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இன் 1930s வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு எங்கே வந்து இது பீக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காலாம் பீக்காக இருந்துச்சு. இப்போ வந்து சொல்கிறோம்ல இங்கிலாந்துலலாம் வந்து இப்போ ரொமான்டிசம் வந்து அந்த காலகட்டத்தில் பீக்காக இருந்துச்சு. அதாவது 1980s இங்கிலாந்தில் வந்து ரொமான்டிசம் வந்து பீக்காக இருந்துச்சு. அதே சேம் டைம் வந்து அமெரிக்காவில் வந்து டிரான்சென்டலிசம் அது வந்து ரொம்ப பீக்காக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அந்த அந்த அமெரிக்காவில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பியூரிட்டன்ஸ் இருப்பாங்கல்ல, பியூரிட்டன்ஸ் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க, அதாவது ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க வந்து இப்போ நீ ஏதாவது தப்பு அவங்க வந்து சொல்லுவாங்களாம் மற்ற பீப்புளுக்கு, நீ ஏதாவது தப்பு பண்ணனா நீ கண்டிப்பாக ஹெல்லுக்கு தான் போவ அப்படின்னு சொல்லுவாங்களாம். சொல்லிட்டு காமிப்பாங்களாம். அதுவும் போல் இதில் பைபிளில் சொல்லியிருக்கு, நீ ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா ஹெல்லுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பைபிளே ப்ரூஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட் ஆனவங்க, அதாவது இதுக்கு ஆப்போசிட் ஆனவங்க தான் இந்த டிரான்சென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யார் வந்து மெயின் ஃபாலோவர்ஸ், அதாவது டிரான்சென்டலிஸ்ட்க்கு யார் வந்து மெயினாக யாரெல்லாம் இதை வந்து இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன், அப்புறம் மார்கட் ஃப்ளூலர், அப்புறம் ஹென்ரி ஏஜ், அதுக்கப்புறம் வந்து ஹென்ரி தியரோ, ஃபெட்ரிக் ஹென்ரி ஹெட்ஜ், இவங்கெல்லாம் வந்து மோஸ்ட் இது பண்ணுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இதுக்காண்டியே ஒரு கிளப் ஆரம்பித்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போய் ஒரு கிளப் மாதிரி ஆரம்பித்தாங்க இந்த மெயின் ஃபாலோவர்ஸ் எல்லாம். அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த சென்டல் கிளப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது ஏன் இவங்கெல்லாம் டிரான்சென்டல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த பியூரிட்டன்ஸே நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீ ஹெல்லுக்கு தான் போவ அப்படின்னு சொன்னாலுமே, பைபிள் எடுத்து இதில் ப்ரூஃப் இருக்குது பைபிளில் பாருங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து கேட்க மாட்டாங்களாம். இது வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத கேட்கல, என்னோட உள்ளார்ந்த மனசுக்கு, என்னோட சோலுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சு நான் உணர்ந்தேன்னா நான் வந்து அதை மாற்றிக்குவேனே தவிர, அதை வந்து திருத்திக்குவேனே தவிர, எனக்கு உள்ளாந்து நான் உணரணும், அது வரைக்கும் அது மற்றவங்க சொல்கிறத வச்சு நான் நம்ப முடியாது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்க்குறவங்க தான் டிரான்சென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்சென்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள தான் இந்த டிரான்சென்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து யார் அப்படி இதில் வந்து ரொம்ப இதாக இருக்கா அப்படின்னா சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் எமர்சன் வந்து எக்ஸ்பெஷலி இன் நேச்சர், அதாவது அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்னு ஒரு டைவர்சிட்டி ஸ்கூல் அட்ரஸில் இவர் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. த ஓவர் சோல் அண்ட் செல்ஃப் ரிலைட்ஸ் அப்படின்றாரு. அண்ட் தியரோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்பெஷலி இனியா வால்டன் அண்ட் ஹிஸ் ஜேர்னல்ஸ், அதாவது இந்த டிரான்சென்டல் அந்த தான் வந்து இவங்கெல்லாம் வந்து எமர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து இவங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்றாங்க. அதாவது ஒரு இவர் அதாவது இவர் இருக்கார்ல எமர்சனை பற்றியே வந்து இவர் சொல்லியிருக்க இன்னொரு ஆத்தர் வந்து தியோரோ வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரோட தப்பு வந்து ஒரு மனுஷன் மட்டும் தான் திருத்த முடியும், அது யாருன்னு பார்த்தா அவரே தான் அப்படின்னு சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதை வந்து இந்த டிரான்சென்டலிஸ்ட் வந்து டிரான்சென்டலிஸ்ட்டை பற்றி சொல்கிறதே வந்து அந்த இதில் வந்து எப்போ வந்துருக்குன்னா டயல் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேரே வச்சு மேகசினை அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிரான்சென்டலிஸ்ட் அப்படின்னு அவங்க இருக்காங்க, அவங்களோட வந்து பிலீஃப்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆஃப் எமோஷன் அண்ட் இன்ஸ்டியூஷன், அதாவது அவங்களுக்கே வந்து அவங்கள வந்து அதாவது ஆர்த்தடாக்ஸாக இல்லாமல் அவங்க வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க ஆர்த்தடாக்ஸுக்கு. அதாவது என்ன நம்ம தப்பு செஞ்சாலும் இல்லை என்ன நம்ம இருந்தாலும் அது பைபிளில் இருக்குது, அதாவது ரிலீஜியஸ் படியே வந்து போகிறதுக்கு வந்து இவங்க அகெயின்ஸ்டாக இருக்காங்க. சிம்பிளாக நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பிலீஃப் எது பண்ணுறாங்கன்னா பவர் ஆஃப் எமோஷன் அண்ட் இன்ட்யூஷன், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வெளியே அதாவது நமக்கு ஏதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இங்கே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இன்ட்யூஷனை நடக்கும். இப்போ நீ கூட எனக்கு சொன்னேன் இன்னைக்கு எக்ஸாம் வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு தோணுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எக்ஸாம் நடக்காமல் கூட இருக்கலாம், சம்டைம்ஸ் அது நடக்கலாம். இன்ட்யூஷன் நமக்குள்ளேயே தோணும். இதுதான் வந்து நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சோல் வந்து நம்ம இருக்கு, அதை தான் நம்ம பார்க்கணும். அந்த சோல்ல இருந்து கனெக்ட் ஆகணும் ஒவ்வொருத்தரும்.
அதை சோலோட கனெக்ட் ஆகாம பைபிளை பார்த்துட்டு நம்ம இது பண்ணி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா. செகண்ட் வந்து சாம்பியன் இண்டிவிஜுவலிசம், அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவலிசத்தை வந்து நீங்க வந்து வெளிக்கொண்டு வரணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் இருக்கும், ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்க வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு தப்பு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிஸ்டேக் வந்து ஒரு சரியாக கூட இருந்திருக்கலாம். அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மனசுக்கும் தான் தெரியும். நான் இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு பார்வைக்கு வந்து இது தப்பாக தெரியும். ஆனால் என்னோட பார்வை, என்னோட உள் மனசில் அந்த என்னோட மனசாட்சி என்ன சொல்லுது, என்னோட சோல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நீ செஞ்சது அந்த இடத்துல கரெக்டு தான் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னோட சோல். அது வந்து நம்ம சோலோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு சோலோட கனெக்ட் ஆயிருக்குது அப்படின்றத தான் வந்து அவங்க சாம்பியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சோல்ஸ் கனெக்ஷன் வித் காட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது காட் வந்து எல்லாமே சொல்லியிருக்காரு அப்படின்னு இது பண்ணாம ஒரு சோல் வந்து எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா, நீங்க சும்மா கடவுளோட கனெக்ட் ஆனா வந்து அது வந்து ஏதாவது பியூரிட்டன் வந்து பியூரிட்டன்ஸ் வந்து அப்படிதான் சொல்றாங்க. நம்ம அவங்களுக்கு சோலோட கனெக்ட் ஆகவே தெரியல. அப்போ எப்படி சோலோட காட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஓவர் சோல் தான் காடுன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களோட சோலோடய அவங்களால கனெக்ட் ஆக முடியல. அப்புறம் எப்படி காடோட சோலோட கனெக்ட் ஆவாங்க? நம்மளோட ஓன் சோல் தான் வந்து நம்ம காட் அப்படின்னு நம்ம ஓவர் காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களோட சோலோடய கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்களால இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களாம் வந்து அகெயின்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல காட் சோல்ஸ் கனெக்ஷன் வித் காட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து உலகத்துல நிறைய பேர் இருக்கும். இப்போ என்னோட சோல், இப்போ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என் மனசாட்சி ஏதாவது ஒரு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் சொல்லி கொடுக்காம இருந்துட்டே அப்படின்னு சொல்லி எனக்கே தோணும். அப்போ வந்து ஏன் அப்படி தோணுதுன்னா, எனக்கே என்னோட சோல் வந்து என்கிட்ட பேசும். என்னோட மனசாட்சி, நம்ம மனசாட்சி குத்துது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம நடக்கலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிருந்துச்சு அந்த இடத்துல, நான் பண்ணியிருக்கணுமோ, அந்த இடத்துல பண்ணிடாம விட்டுட்டேனோ அப்படின்னு சொல்லி எனக்கே நான் வந்து குற்ற உணர்வு வரும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து வரும் அப்படின்றாங்க. அப்ப என்கிட்ட மட்டுமே காட், அந்த ஒவ்வொரு சோல்ட்டு தான் காட் பேசுவாரு. அப்ப ஏன் சோல்ட்டு காட் பேசுறாரு அப்படின்னா, காட் இங்கே மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கவங்களோட சோல்லையும் காட் இருக்காரு. அப்ப ஒவ்வொருத்தவங்களும் இதோட காடோட கனெக்ட் ஆகி தான் இருக்காங்க. எல்லா சோலும் வந்து காடோட கனெக்ட் ஆகி தான் இருக்கு. நம்ம காட்னு தனியா வந்து நம்ம போய் தேட தேவையில்லை. நம்மளோட சோல்லையே வந்து காட் கனெக்ட் ஆகி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரோல் பிளேட் பை நேச்சர், அதாவது இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்படி ரிலீஜியஸா போகாம நேச்சர்வே வந்து நம்ம ரொம்ப ஓவர்ஃப்ளோ வந்து நம்ம வந்து காட் கிட்ட சோல்ல வந்து காட் கிட்ட கூட்டிட்டு போகும் அப்படின்றாங்க. நேச்சரை வந்து அவ்வளோ நீங்க வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த எமர்சன் வந்து அந்த வுட்டை பார்த்தே வந்து அவர் அவ்வளோ இம்ப்ரெஸ்ஸா அவ்வளோ ஹாப்பினஸா இருப்பாராம். ஏன் அப்படின்னா அந்த வுட்ல அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காரு. வுட்டை வச்சு என்னெல்லாம் கிடைக்குது, என்னெல்லாம் எப்படிலாம் கிடைக்குது, அது நமக்கு எவ்வளோலாம் யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் தாட்லயே அவர் சோல் வந்து நேச்சரோட வந்து எப்படி இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த வுட்டை வச்சு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வந்து டிரான்சென்டலிசம். அதுக்கப்புறம் இங்கே இந்த புக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, இன் 18th சென்ச்சுரியில் philosophy of school of John Locke derived all knowledge from sense imperials high formalized religion. அதாவது எல்லாரும் வந்து ரிலீஜியஸாக வந்து ஃபார்மலைஸ் ஆகிறாங்களே தவிர தன்னோட சோலை வந்து அவங்க ஃபார்மலைஸ்டு ஆக மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி த கேவலர்ஸ் ஆர்த்தடாக்ஸ் ஆஃப் நியூ இங்கிலாண்ட்லையும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. தப்பு பண்ணாலுமே சாமி குத்தமாயிரும் அப்படின்னு சொல்லாமல், ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஐயோ சாமி குத்தமாயிடும், கண்ணை குத்திடுவார் கடவுள், இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தனக்கே தானாக தெரியணும் இது தப்பு அப்படின்னு. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க மனசாட்சிக்கு அவங்க வந்து அவங்க உணரணும் அந்த தப்பை. காடு ஹெல்லுக்கு நம்ம போயிடுவோம், காடு நமக்கு தண்டனை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படக்கூடாது. தன்னோட மனசாட்சிக்கு அவங்க உண்மையா இருந்தாங்கன்னா அந்த தப்பை கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. இது வந்து எதெல்லாம் இதாகுது அப்படின்னு பார்த்தோம் இந்த நியூ இங்கிலாண்டில். அண்ட் டு சோஷியல் கன்ஃபர்மிட்டி, மெட்டீரியலிசம் அண்ட் கமர்ஷியலிசம் that they found increasingly dominant in African life. இது வந்து ரொம்ப ஆப்பிரிக்கன் லைஃப்பை வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது
என்னன்னா டிரான்சென்டலிசம் வந்து ரொம்ப பியூரிட்டனிசம் வந்து அப்போ ரொம்ப ரொம்ப ரிலீஜியஸாக ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக நிறைய இதுவாக இருக்கும் போது இந்த டிரான்சென்டலிசம் வந்து பரவும் போது எல்லாருக்குமே இந்த இந்த எஃபெக்ட் வந்து இந்த அமெரிக்கா சுற்றி இந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப இதாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டிரான்சென்டலிசமில் வந்து எக்ஸ்பெஷலி வந்து எமர்சன் வந்து எப்படி வந்து வேலிட்டியாக ஒரு நாலேஜ் ஏன் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஃபீலிங்ஸை வந்து எப்படி வந்து மக்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட ஸ்ட்ரெஸ் அவங்களோட செல்ஃப் ஸ்ட்ரெஸ் அதாவது ஒரு இது மேலே நம்பிக்கையாக இருக்குதுன்றது உண்மைதான். தன்னம்பிக்கை அதாவது செல்ஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்மளோட தன்னம்பிக்கை இது வந்து நம்மளால முடியும் அப்படின்னா நம்மளால முடிஞ்சிடும். அதாவது நம்ம எக்ஸாமுக்கு படிச்சிருக்கவே மாட்டோம் நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டிட்டு போனால் எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவோமா என்ன நம்ம படித்தாதான் பாஸ் ஆயிடுவோம் அந்த நமக்கு தன்னம்பிக்கை இருக்கணும் நம்ம பாஸ் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு நமக்கு தன்னம்பிக்கை இருக்கணும் நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னா தான் பாஸ் ஆக முடியும். அப்போ வந்து நமக்கு ஒவ்வொருத்தாளுக்கும் வந்து இந்த செல்ஃப் ட்ரஸ்ட் இருக்கணும் செல்ஃப் ரியலைன்ஸ் இருக்கணும் அதாவது தன் அறிவு இருக்கணும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன செல்ஃபாக வந்து நமக்கு தெரியணும் காடை வச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கூடாது இது நம்ம தெரிஞ்சாலே நம்ம தெரிஞ்சுக்கிறதே வந்து காட் மூலியமாக தான் அதாவது காடாலேயே இது தெரிஞ்சுக்க முடியாது நம்மளால தெரிஞ்சுக்கிறதா காடுக்கு போகிறதுக்கான வழி அப்படின்னு சொல்கிறாங்க. Self-reliance, self-sufficient, turn away from a modern society with getting a spending to scene of object natural world. இதெல்லாம் தான் வந்து நம்மளோட சுற்றி இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட இதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா வேர்ல்டு பாட் அது பாட்டு மூவ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அதாவது பிளேஸ் ஆஃப் ஃபார்மல் ஆர் decorant religious with the faith in divine principle or spirit or soul. எமர்ஜென்ட் வந்து ஓவர் சோல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற ஓவர் சோல் அப்படின்றது தான் இன் விச் போத் ஹியூமனிட்டி ஹி கன்சியூம் பார்ட்டிசிபேட் ஓவர் சோல் அதுதான் அதாவது எமர்சன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா கடவுளுக்கு ஸ்பிரிச்சுவல் நம்ம ஆன்மீக ரீதியாக வந்து கடவுளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதாவது கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட மனசாட்சி அதாவது சோல்கிட்ட வந்து ஓவர் சோலாக இருக்கணும் அவங்க சோல் சொல்கிறத கேட்கணும் சோல் படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோல் நம்ம சோல் என்ன சொல்லுதோ அதைப்படி நம்ம இது பண்ணணும் அதுவே நம்மளோட அதுதான் நம்மளோட கடவுளுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எமர்சன் செட் கான்ஸ்டியூட் த unity within which every man's particular being is contained and made one with all another. அதாவது யூனிட்டி அதாவது ஒற்றுமை அப்படின்னு மக்களோட ஒற்றுமை அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சோல் படி நடந்தாங்க அப்படின்னா அவங்களே வந்து அவங்க ஒரு யூனிட்டியாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள அந்த சோல் வந்து வித்தின் அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா என்ன மனசுப்படி நான் நடந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம படிக்காமல் எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் படிச்சுட்டு நம்ம எக்ஸாமில் எழுதுனோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த விஷயங்கள் நிறைய தெரியும் நிறைய எழுதுவோம் படிக்காமல் எழுதுறதுக்கும் படிச்சதுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அவங்களுக்கு அவங்க மனசில் தானே தெரியும். இப்போ வந்து நான் படிச்சிருக்கேன் படிச்சு எழுதுறதுக்கும் படிக்காமல் எழுதுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம படிச்சுட்டு எழுதிட்டு போய் நம்ம எக்ஸாமில் மார்க் வரல இல்லைன்னா மார்க் குறைச்சி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போய் கேட்கும் போது நமக்கு மனசு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம் நம்ம போய் எக்ஸாம் எழுதிட்டு மார்க் கம்மியாக போட்டாங்க நீங்கள் எப்படி மார்க் கம்மியாக போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நம்ம மனசே நம்ம குத்தும் இதை கேட்கலாமா அப்படின்னு சொல்லி மனசே குத்தும். அதை தான் சொல்கிறார் இவர் யூனிட்டி வித்தின் விச் எவ்ரி மேன்ஸ் பர்டிகுலர் பீயிங் கண்டெய்ன் அண்ட் மேட் ஒன் வித் ஆல் அனதர். இப்படி நம்ம நமக்குள்ளே இருந்தோம்னா எல்லாரும் அவங்கவுங்களுக்குள்ளே இருந்தாங்கன்னா எல்லாருமே நம்ம ஒன்றா தான் இருப்போம். இதுதான் வந்து யூனிட்டி ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த த்ரியோ அதாவது ஹென்ரி த்ரியோ இருக்கார்ல இவர் வந்து வால்டன் அப்படின்னு ஒரு இது எழுதியிருக்காரு. அதில் வந்து என்ன சொல்கிறாரு டிரான்சென்டல் வேல்யூ ஆஃப் வித்ட்ரா ஃப்ரம் சொசைட்டி செல்ஃப் ரியன்ஸ் இன் நேச்சுரல் செட்டிங் ஆஃப் வால்போண்ட். அதாவது இதில் தான் இந்த தியரோ தான் வந்து இதில் சொல்ல வராது என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு செல்ஃப் அதாவது தன்னிறைவு அதாவது ஏதாவது ஒரு கொடுத்தாங்கன்னா எனக்கு போதும் அப்படின்னு நம்ம சொல்லி பழகணும். சொல்லுவோம்ல என்னதான் கொடுத்தாலும் ஒருத்தவங்க போதுன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து அவங்களுக்காக தோணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து நேச்சரை பார்த்தேன் வால்பூனில் வந்து என்ன பண்ணியிருக்காரு வால்பூன் செட்டிங் அதாவது நேச்சர் செட்டிங் பார்த்து அவளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்ம இவ்வளோ அனுபவிக்க நம்ம பிறந்திருக்கோமா அப்படின்னு. அதாவது நம்ம மனுஷனாக பிறந்தா வந்து அனுபவிக்கணும்
இங்க போனா வந்து இது தப்பு, இங்க போனா இது தப்பு, அங்க போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் வந்து சொல்லவே இல்லை. ஆனா நம்ம கடவுளை பிளேம் பண்ணி நம்ம எல்லாமே பண்றாங்க. இந்த பியூரிட்டன்ஸ் ஆர்த்தடாக்ஸ்லாம் வந்து அமெரிக்கால பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்சென்டலிஸ்ட்க்கு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம நேச்சரை வந்து நம்ம அனுபவிக்கணும். நேச்சரை அனுபவிக்கிறது தான் நம்ம இங்க பிறந்ததுக்கான ஒரு வந்து இது. அதுதான் வந்து இந்த டிரான்சென்டலிசம் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அதாவது மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. நீங்க வந்து ரிலீஜியஸா வந்து நிறைய வந்து மூட நம்பிக்கையை நிறைய இது பண்ணிடுறீங்க. ரிலீஜியஸா இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க. அதை விட்டுட்டு வெளியே வாங்க. நேச்சர் தான் நம்மளுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. நம்ம எங்க போகணும்னு நினைச்சாலும் அங்க போய் நீங்க அனுபவிங்க. அதுதான் வந்து நம்ம காடை வந்து ரீச் பண்றதுக்கான ஒரு இதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபார் கிரேட் எக்ஸாம்பிள் இதுல வந்து புக்ல இல்லை, நான் வெளியே இது பண்ணும்போது எடுத்தேன். அதாவது எலிசபெத் கேர்ள்பர்ட் புக் அப்படின்னு ஒரு புக்கில் வந்து ஒருத்தவங்க வந்து எழுதுறாங்க. அந்த புக்கை எழுதுறாங்க. எலிசபெத் கேர்ள்பர்ட் வந்து ஒரு புக் எழுதுறாங்க. என்ன புக்கு? அந்த புக்கு நேம் என்னன்னா ஈட் ப்ரே லவ் அப்படின்னு ஒரு புக்கு. இந்த புக்கை எழுதுனது வந்து டிரான்சென்டலிசம் பற்றி ஃபுல்லாக வந்து இதை படித்தாலே வந்து டிரான்சென்டலிசம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிடும் அப்படின்னாங்க. இதை வந்து ஒரு மூவியாக வெளியே வந்திருக்கு. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு ஒரு பெண்ணை பற்றி தான் எழுதியிருப்பாங்க. டிரான்சென்டல் உமன், அந்த ஒரு உமனை பற்றி தான் எழுதியிருப்பாங்க. அந்த உமன் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும். டிவோர்ஸ் ஆகி அவங்க வந்து அவங்களே வந்து அவங்க தேடுவாங்க. டிவோர்ஸ் ஆகி அவங்க கொஞ்ச நாள் வந்து டைவர்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அவங்களே அவங்க ஸ்பிரிச்சுவலாகவும் மென்டலியாகவும் ஃபிசிக்கலாகவும் தேடிட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எங்கே இருக்கேன் அப்படின்னு அவங்களே அவங்கள தேடிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எங்கெங்கே போவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு போவாங்க. இந்தோனேஷியா, அதாவது இந்தோனேஷியா இல்லை, இங்கிலாண்டோ எங்கேயோ போவாங்க. இங்கிலாண்டோ லண்டனோ எங்கேயோ போவாங்க. அவங்க சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்ச இடங்களை ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்க. என்னெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுவாங்க அங்கே. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்து அவங்களோட ட்ரெடிஷனை பார்க்குறாங்க. ட்ரெடிஷன் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறாங்க. மெடிடேஷன்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்குள்ளேயே தேடிங்க, அமைதியாக மெடிடேஷன் பண்ணுங்க, இன்னும் நீங்கள் வந்து கடவுளை ரீச் பண்ண உங்களுக்குள்ளேயே நம்ம அமைதியை தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மெடிடேஷனில். அப்போ வந்து நம்ம அமைதியாக இருந்து நம்ம மனசுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே போய்கிட்டே இருப்போம் மெடிடேஷனில். எங்கே நம்ம நிறைய நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணோம், அந்த அமைதியை தேடுறதுக்கு நம்ம உள்ளே போய்கிட்டே இருப்போம் இந்த மெடிடேஷனில். அங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த மெடிடேஷனை வந்து அவங்க கற்றுக்குறாங்க. எப்படிலாம் ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தோனேஷியா போகிறாங்க. இந்தோனேஷியா போய் அங்கே உள்ளதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அங்கே என்னெல்லாம் பார்க்கணுமோ பார்க்குறாங்க. அங்கே தான் வந்து அவங்களுக்கு ஒரு லவ், ஒருத்தரை பிடிச்சி போய் அவரோட ஒரு வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு ஒரு லவ் ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் இந்த ஈட் ப்ரே லவ் இது மூணும் சேர்ந்து தான் இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா தான் கடவுள்கிட்ட போகிறதுக்கான ஒரு உந்து வழி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சும்மா போய் கடவுள்கிட்ட இது செஞ்சால் இது தப்பு, இது செஞ்சால் அது தப்பு, அதை சாப்பிட்டா இது தப்பு, இது சாப்பிட்டா இது தப்பு அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் அனுபவிச்சு நம்ம சோல் படி நமக்கு மனசாட்சி படி உண்மையா இருந்தோம் அப்படின்னா அதுதான் கடவுளுக்கு போறதுக்கான ஒரு வழி அப்படின்ட்டு இந்த டிரான்சென்டல் அந்த ஃபாலோவர்ஸ் வந்து சொல்றாங்க. இதுதான் டிரான்சென்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The transcendental movement with Optimus with their unveiling diversity, self-sufficient, high politician of human nature, not sure with the critics of civil war with aftermath. அதாவது சிவில் வார்க்கு அப்புறம் வந்து இதை வந்து கொண்டு வராங்க அப்படின்றாங்க. இதை யாரெல்லாம் வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாத்னியல் ஹார்ம்ஸ்ட்ராங் வந்து டிரான்ஸ்ஜெண்டரிசம் இதை வந்து லைக் பண்ணி அதுலேயே வந்து ஒரு ஃபிக்ஷன் வந்து கொண்டு வராரு, ஃபிக்ஷன் வந்து ரைட் பண்ணுறாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து நிறைய லெட்டர்ஸ் டே பை அமெரிக்கா, வாய்ஸ் தியரோ ஃபார் எக்ஸாம்பிள் however destroyed can be recognized still in some டிக்ரெட்ஸ் ஃபார் அதாவது கண்ட்ரலிசம். அதாவது என்னதான் வந்து சிவில் வார் முடிஞ்சு வாரில் வந்து நிறைய நம்ம இழந்திருந்தாலும் நம்மளோட கான்ஃபிடென்ட் இருந்தால் நம்ம திருப்பி அதை புதுப்பிச்சிடலாம். என்னதான் இப்போ ஏதாவது கட்டடங்கள் இடிஞ்சிருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும். நம்மளால் முடியும், இதுக்கப்புறம் நம்ம மீண்டும் நம்ம மற்ற உலக நாடுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டை வந்து பெருசாக ஆக்கலாம் அப்படின்னு நினச்சனால தான் அமெரிக்கா இன்னைக்கு எவ்வளோ படி பேசப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து ஒன்லி ரிலீஜியஸ் மட்டும் இல்லை, அதாவது பியூரிட்டன்ஸ் அது மட்டும் இல்லை, இதுதான் வந்து டிரான்சென்டலிசம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க.